ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சோர்ஸுங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே தமிழ் செல்வி அப்பத்தா வசந்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே துணி எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் அங்கே கார் விழுறதா சொல்லியிருப்பாங்க. அதனால் 10,000 ரூபாய்க்கு மேலே துணி எடுத்து அங்கே இருக்கிற பெட்டியில் எழுதியுமே போட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த குழுக்கள் முறையில் அந்த சீட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்திக்கு அந்த துணிக்கடை ஓனருமே கால் பண்ணி உங்களுக்கு பரிசு கார் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வசந்திக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட அங்கே இருக்கிற அப்பத்தா அங்கே தமிழ்ச்செல்வி அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே மீனாட்சி வந்த ராசி இப்போ பார் தமிழ்ச்செல்விக்கு ஒரு காரை விழுந்திருக்கு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் ஒரு கார் இல்லைன்னு சொல்லிட்டு நானுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம எப்போவுமே ஆட்டோவில் தான் போயிட்டுருப்போம். அதனால நல்லபடியாக இங்கே மீனாட்சியோடைய ராசினால் நல்ல ஒரு காருமே விழுந்திருக்கு. இதை நினைக்கிற போது இங்கே தமிழ்ச்செல்வியுடைய மனசுக்காக தான் இந்த கார் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே அப்பத்தா இன்னும் அப்பத்தா பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லாத்தா, இங்க மீனாட்சி வந்த ராசி தான் அங்க காருமே நம்மளுக்கு விழுந்திருக்கு. அதுவும் இல்லாம அது விழுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்கூட பார்க்கல. ஆனா அது விழுந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாம அந்த காரை வாங்குறதுக்காக அந்த துணிக்கடை ஓனருமே கால் பண்ணியிருக்காங்க. நம்ம உடனே அங்கே போனோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்காக அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி, அங்கே இருக்கிற வசந்தி, அப்பத்தா, அங்கே இருக்கிற தனம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாகி அந்த கடைக்குமே போகிறாங்க. ஒரு சைடு இங்கே சேதுக்கிட்ட சொல்லி அந்த காரவே கிஃப்டாக கொடுக்க சொன்னதே எங்கள் அப்பத்தா மட்டும்தான். ஏன்னா அப்பத்தா வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணி அங்கே சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஒரு உறவை உருவாக்கணும், அவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே இப்படி ஒரு விஷயத்த பண்ணியுமே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வீட்டில் இருக்க ஐஸ்வர்யாவும் அந்த குழந்தைய அழகரை வந்து குளிப்பாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பாட்டுறதும் அந்த குழந்தைய நல்லா பத்திரமா பார்த்துக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பயங்கர கோவத்தோட அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, ஐஸ்வர்யா நீ இந்த வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த அழகரெல்லாம் எதுக்காக குளிப்பாட்டிக்கிட்டு இருக்க, அழகருக்கு எதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் கூட புரியல, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல, எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி சொல்லவும், உடனே ஐஸ்வர்யாவும் அத்தை இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் என்ன தப்பு வேண்டியிருக்கு, எனக்கு சின்ன குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் எங்கள் அழகரை வந்து குளிப்பாட்டினா, அதுவும் இல்லாமல் அழகரையும் அங்கே இருக்கிற மீனாட்சியையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா சொல்லவும், உடனே இங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே, இங்கே ஐஸ்வர்யா அது நீ பெத்த குழந்தை கிடையாது, அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுடைய குழந்தை, தமிழ்ச்செல்வியோட குழந்தை மேலே இங்கே சேது தான் ரொம்பவே பாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, இப்போ நீயும் இங்கே அவங்க இந்த குழந்தை மேலே பாசம் காமிச்சிட்டு இருந்தனா இங்கே சேதுக்கு வந்து அந்த அழகர் மேலே ரொம்பவே பாசமாயிடும். அதுக்கப்புறம் மேலே பாசமே காமிக்காத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். நீ கொஞ்சம் எதிர்பார்க்காத நேரத்தில் இங்கே சேது வந்து மனசு மாதிரி உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே தமிழ்ச்செல்வியை கல்யாணம் கட்டிக்கிட்டாலுமே கட்டிக்கலாம். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீயும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு குட்டி குழந்தைய என் கையில் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இங்கே அழகரை நீ ஆய்கழுவிட்டுக்கிட்டு இருக்கிறதும் இல்லை குளிப்பாட்டுறதும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட சரினே படலை ஐஸ்வர்யா. நீ பண்றத இத்தோட இன்னைக்கு நீ இதெல்லாம் மாத்திக்கோ. அதுவும் இல்லாம அந்த அழகர் குழந்தைய பார்த்துக்கிறதும் கொஞ்சறதும் அது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாத. ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள அந்த ராசாங்கமும் அங்கே இருக்கிற சேதுவும் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கொஞ்சறத பார்க்கறதுக்கே எனக்கு புல்லெல்லாம் அரிக்குது. இப்படி இருக்கப்போ நீயும் அவங்க சைடு சாஞ்சி எங்கள் அழகரை வந்து கொஞ்சிக்கிட்டதுனா கண்டிப்பாக என்னால் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரியுமே சொல்லிடுவோம். உடனே ஐஸ்வர்யாவும் அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதுவும் இல்லாமல் ஒரு குழந்தைய கொஞ்சக்கூடாது, அவள் கூட பேசக்கூடாது, அவள் கூட இது விளையாடக்கூடாது, டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறது கொஞ்சம் கூட நியாயமே தோணலை.
தோணலை. என்ன இருந்தாலும் எங்கள் பெரியவங்க மேலே நம்ம கோவம் வச்சுக்கிட்டு இருக்கிறது நியாயமாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை மேலே கோவத்தை காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த சின்ன சிசு கிட்ட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அத்தை என்னத்தை ஒரு குழந்தைய கூட நீங்கள் ஒரு எனிமியாக தான் பார்க்குறீங்க, ஒரு எதிரியாக பார்க்குறீங்க. என்னத்தை நீங்கள் குழந்தைய ஒரு எதிரியாக பார்க்குற அவ்வளோ பெரிய அப்பாவியா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய துரோகியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா கேட்கவும், உடனே இங்கே ஈஸ்வரியும், ஐஸ்வர்யா நீ ரொம்பவே மாறிட்ட, நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி சொல்லவும், உடனே ஐஸ்வர்யாவும் அத்தை நீங்கள் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்த பேசிக்கிட்டு இங்கே எனக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பத்தா வந்து எங்கள் சேது மாமா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த துணிக்கடையில் போய் ஒரு ஆஃபர் விட்டு அந்த ஆஃபரை வந்து தமிழ்ச்செல்விக்கும் அங்கே அப்பத்தாவுக்குமே அந்த ஆஃபர் போய் சேரணும்னு சொல்லிட்டு பெரிய கார் 50 லட்ச ரூபாய் காரை இங்கே பரிசு அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க சேது மாமா. இந்த விஷயத்த பண்ண சொன்னதே அங்கே அப்பத்தாவை தான். இவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கணுன்றதுனால எங்கள் அப்பத்தா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரி இதை கேட்ட உடனே ரொம்பவே ஆச்சரியம். ஐஸ்வர்யா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றது கொஞ்சம் கூட எனக்கு புரியல. அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஒரு காரை அன்பளிப்பாக கொடுக்க சொல்லி துணிகளில் கொடுத்துருக்கானா சேது கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யாவும் அத்தை சத்தியமா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அத்தை, இங்கே சேது மாமா காருக்கு அமௌண்ட்டு பே பண்ணது எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் அக்கௌண்ட்டும் என் அக்கௌண்ட்டும் மெர்ஜ் அக்கௌண்ட்டு, அதனால் அவர் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலையும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் மெசேஜ் வரும். அதனால் அந்த மெசேஜை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். அதுவும் இல்லாமல் நான் கருப்பண்ணா கிட்ட கேட்டு தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அவரு கூட என்கிட்ட சொல்லவே சொல்லலை. இந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு ஒய்ஃபா இருக்கேன், ஒய்ஃப்னு கூட நினைக்காம இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில என்னை விட்டுட்டு இங்க தமிழ்ச்செல்வி கூடயே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அத்தை. அத்தை எனக்கும் எங்க மாமாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அத்தை. என் கூட சேர்ந்து அவரு ஒரு நாள் கூட சேர்ந்து வாழல அத்தை. அதை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கு. அதுவும் இல்லாம மாமாக்கு என்னுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கூட புரியவே மாட்டுது, என்னுடைய உணர்ச்சிகள் புரிய மாட்டுது, என்னுடைய பாசங்கள் புரிய மாட்டுது. இதெல்லாம் நினச்சி நான் இன்னும் கொஞ்ச நேரில் பைத்தியம் ஆயிடுவோம் போல. அந்த அளவுக்கு மாமா வந்து என்னை ரொம்பவே சோதிச்சு பார்க்குறாங்க. மாமா என்னை நல்லா சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சேது மாமா இப்படி இங்கே தமிழ்ச்செல்வியுடைய குழந்தை மேலே பாசம் வச்சுக்கிட்டு இங்கே அப்பத்தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு கார் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அத்தை நீங்கள் சொல்லி தானே நான் இங்கே சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சேது மாமா என் கூட சேர்ந்தே வாழ மாட்டுறாரு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அத்தை. எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் எதனா ஒரு முடிவு கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி கிட்ட நியாயம் கேட்கவும், உடனே ஈஸ்வரியுமே ஒரு நிமிஷம் இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்த நினச்சி நீ கஷ்டமெல்லாம் படாத, இனிமே அந்த தமிழ்ச்செல்வி மூஞ்சிலே முழிக்காத அளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன், அதை நீ பார்க்க தான் போற. உடனே இப்ப கீழே இறங்கி வா, நீ அங்க நான் பேசுறத மட்டும் வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஈஸ்வரியுமே கீழே வந்து ஐஸ்வர்யாவையும் சித்ராவையுமே கீழே கூட்டிட்டு போக, உடனே சித்ராவும் கீழே போய்கிட்டே இருக்க, அம்மா என்னதாம்மா பண்ண போறீங்க, அங்க ராஜாங்க மாமா கிட்ட போய் எதனா சொல்ல போறீங்களா, நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சித்ரா வந்து கேட்கவும், உடனே ஈஸ்வரியும் அங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா சித்ரா, நான் கீழே போய் பேச தானே போறேன், அதை நீ வெயிட் பண்ணி கொஞ்சம் நிதானமா கேளு, நான் இங்க பேசிட்டேன்னா அங்க பேசுறதுக்கு எனக்கு இணைச்சிருக்காது, அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நான் பேசியாகணும். எங்க ராஜாங்கம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருந்தாலையும் அவங்கள மன்னிக்கவே கூடாது, அவங்கள மறக்கவும் கூடாது, அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கௌரவமான ராஜாங்கத்துக்கிட்ட உன்னுடைய பையன் உன்னுடைய அனுமதி இல்லாம 50 லட்ச ரூபாய் காரை அங்க இருக்கிற தமிழ்ச்செல்விக்கு கொடுத்துருக்கான் அப்படின்ற விஷயத்த அவங்க அப்பனுக்கு முதல்ல தெரிவிக்கணும். அவங்க அப்பனுக்கு தெரிவிச்சு அவங்க அப்பனை வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க. உடனே கீழே போட உடனே மாமா உங்ககிட்ட நான் முக்கியமான
ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் உடனே ராஜாங்கம் கேட்குறாங்க, ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி அப்படி என்ன முக்கியமான விஷயம், நீ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொன்னாவே எனக்கு ரொம்பவே படபடப்பாகவும் இருக்கு, நீ முக்கியமான விஷயமேன்னு சொன்னாவே அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் உடனே ஈஸ்வரியுமே ஆமாம்மா ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீங்கள் கேட்டே ஆகணும், என்னால் உங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்க முடியாது, இந்த விஷயத்த கேட்டதுலேருந்தே எனக்கு ரொம்பவே கோபமாகவும் ரொம்பவே பயங்கர அப்செட்டாகவும் இருக்குது, அதனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற ராஜாங்கமும் ஈஸ்வரி வந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லிட்டு போகணும் பார்த்தா கதை பேசிக்கிட்டு இருக்காத, சும்மா வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும் உடனே அங்கே இருக்கிற ஈஸ்வரியும் மாமா இங்க சேது என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா, இங்க சேது வந்து அப்பத்தோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தமிழ்ச்செல்விக்கு பம்பர் பிரைஸ் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு துணிக்கடையில் அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்விக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிக்கடை ஓனர்கிட்ட பேசி அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி கிட்ட இவ்வளோ பெரிய காரை 50 லட்ச ரூபாய் காரை ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்கான் இங்கே சேது வந்து இப்போ தமிழ்ச்செல்வியை டிவோர்ஸ் பண்ணிட்டான் இல்லை, அப்போ அப்படி இருக்கிறப்போ இங்கே ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐஸ்வர்யா கிட்ட சந்தோஷமாக 4 வார்த்தை கூட பேசாமல் இப்போ வரைக்கும் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கப்போ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் இங்கே சேது கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், அது கூட எனக்கு பிரச்சனையா தெரியல, ஆனால் அந்த கேடு கெட்ட இந்த வீட்டுக்கு அவ்வளோ பெரிய துரோகம் செஞ்ச அந்த தமிழ்ச்செல்விக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு எப்படி அவங்க இந்த சேதுக்கு மனசு வந்துச்சு, அதுவும் இல்லாமல் உங்களை எப்படியெல்லாம் பார்த்தோம், அப்படி ஒரு நிலைமையில எங்களால் பார்க்க கூட முடியல, அந்த நிலைமையில ஆளாக்கி விட்ட அந்த தமிழ்ச்செல்விக்கு தமிழ்ச்செல்விக்காக இப்படி ஒரு காரை இங்க சேது வந்து வாங்கி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த ஒரு காரை எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காரை நான் தமிழ்ச்செல்விக்கு வாங்கி கொடுக்க விட்டுருக்கவே மாட்டேன். எதுக்காக எங்க தமிழ்ச்செல்விக்கு அப்பத்தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய காரை வாங்கி கொடுத்துருக்கணும். எதுக்காக அப்ப இங்க சேது வந்து மறுபடியும் எங்க தமிழ்ச்செல்வியை நினைச்சுக்கிட்டு தான் தமிழ்ச்செல்விக்கு அவ்வளோ பெரிய காரை வாங்கி கொடுத்துருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமா கிட்ட சொல்லவும் உடனே அங்க இருக்கிற ராஜாங்கம் ஈஸ்வரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியே இருந்தாலும் அப்பாத்தாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரை வாங்கி கொடுத்துருப்பான் சேது. அதை வச்சுக்கிட்டு நீ தமிழ்ச்செல்விக்காக தான் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. எங்க அப்பத்தாவுமே குலதெய்வ கோயிலுக்கு ஆட்டோல தான் வந்தாங்க. அப்பத்தா எப்பவுமே ஆட்டோல போனதே கிடையாது. அப்பத்தா கார்ல கொஞ்சம் சொகுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேதுவுமே இப்படி ஒரு விஷயத்த நினைச்சு வாங்கி கொடுத்துட்டு இருந்தா, நீ வந்து அப்படி ஒரு சந்தேகப்பட்டு இங்க சேதுவை நான் திட்டணும், நான் கண்டிக்கணும், நான் வந்து அவனை எதனா கேட்கணும் அப்படின்றதுனால நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல எதனா ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கணும், நீ அந்த பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த வீட்டில் வேற வேலை இல்லாத நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, கொஞ்சம் கூட நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதுவும் இல்லாமல் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டதுனா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை விட மாட்டேன். ஏற்கனவே அந்த தமிழ்ச்செல்வியுடைய குழந்தைய தூக்கிட்டு வந்த கோவத்திலேயே நான் உன் மேலே பயங்கர கோவமாக இருக்கேன். மறுபடியும் நீ இப்படி ஒரு கோவத்தை பண்ணனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் சொல்லிட்டுறாங்க. ஒரு சைடு தமிழ்ச்செல்வியுமே காரை கொண்டு போய் வீட்டில் விட்ட உடனே அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே தமிழ்ச்செல்வி உனக்கு தான் காரை ஓட்ட தெரியாது, யாரை தான் இந்த காரை ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தா கேட்கவும் உடனே வசந்தியுமே ஆமா தமிழ், இந்த வீட்டில் யாருமே இந்த காரை ஓட்டவும் தெரியாது, அது இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, அப்படி இருக்கப்போ இந்த காரை யார் ஓட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வசந்தி கேட்கவும் உடனே தமிழ்ச்செல்வியும் அம்மா நானுமே இங்கே ட்ரைனிங் கிளாஸுக்கு போய் கார் ஓட்ட கற்றுக்கிறேன், அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் கற்றுக்கிறேன், நான் கற்றுக்கிட்டு நம்ம எல்லாருமே இந்த காரில் போக போகிறோம், அதுவும் இல்லாமல் இந்த கார் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பத்தா ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கு புடவையெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தோம். ஆனால் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாமியே வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு பரிசை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இந்த ஒரு பரிசு நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு பரிசாக இருக்கும். இந்த பரிசு கிடைச்சதுக்கே காரணம் அப்பத்தா மட்டும்தான். இங்கே நாமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கே மீனாட்சி வந்த ஒரு அதிர்ஷ்டத்தில் இப்படி ஒரு கார் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே அப்பத்தாவுடைய நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும்
கிடைச்ச பரிசு தான் இந்த காரு. இந்த காரை நான் பத்திரமா பார்த்துப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த காரில் நம்ம 5 பேரும் ஒரு நாள் வந்து நம்ம பயங்கரமான லாங் ட்ரிப் வந்து நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தமிழ் செல்வியுமே சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தாவுமே இதை கேட்டதும், ஆமாம் தமிழ், நான் அப்போவே யோசிச்சு பார்த்தேன், நம்ம எல்லாருமே ஒரே வீட்டில் அடைஞ்சு கிடக்கோம், அதனால இங்கே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு மனசு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒரு வேலையாக இருக்கீங்களா, அதனால் உங்ககிட்ட நான் எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுமே அமைஞ்சிருச்சு. அதனால தான் நான் எதுவுமே கேட்காம இப்போ வரைக்குமே நான் சைலண்டாக இருக்கேன். அதனால் நம்ம எப்போனா என்னைக்கா ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து நீ டிரைவிங் கற்றுக்கின உடனே நம்ம எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ் செல்வியுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற வசந்தியுமே, அப்பத்தா இன்னும் பார்த்தா இவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் வளர்த்து வச்சுருக்கீங்க, இந்த ஆசையை நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம் அத்தா, நீங்கள் சொல்கிற ஆசையெல்லாம் ஒரு நோட் புக்கில் அதை நோட் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு ஆசையாக நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டே இருப்போம். உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் இருக்கும் வரையும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் துடிச்சிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்காக ஒன்றுனா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் என்ன வேணாலுமே செய்வோம். அது இல்லாமல் உங்களுடைய ஆசையை நீங்கள் எதுவுமே நினச்சிக்காமல் நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். அப்போதான் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்பப்போ வந்து சொன்னால் கூட அதை நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வசந்தியுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு எல்லாருமே பேசி முடிச்சுட்டு உள்ளேயுமே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த காரோடைய கீயை வச்சு அங்கே சாமி முன்னாடி வச்சு, சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு ஒரு பூஜையுமே போடுறாங்க. எல்லாருமே நின்று சாமி கும்பிட்டு முடித்த உடனே அங்கே வந்து உக்காந்த உடனே அங்கே இருக்கிற மீனாட்சியுமே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்க. இதை பார்த்த அப்பத்தாவுமே, பார்த்தியா காரு வந்த உடனே இங்கே உன்னுடைய மீனாட்சி எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, மீனாட்சிக்கு கார்னால் ரொம்பவே பிடிக்கும் போல. மீனாட்சி, நம்ம கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மா ஓட்டுற காரில் உக்காந்துக்கிட்டு சந்தோஷமாக போகலாம். அங்கே நம்ம சந்தோஷமாக நம்ம எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்க்கலாம். நீ வளர்ந்த உடனே நான் உன்னை ரொம்பவே சந்தோஷமாகவும் பார்த்துப்பேன். அதுவும் இல்லாமல் நீ வளர்ந்து என்னை ரொம்ப கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு திட்டணும், அது எனக்கு ரொம்பவே ஆசையாகவும் இருக்குது. நீ என் கூட பேசணும், என்ன பாட்டின்னு சொல்லிட்டு கூப்பிடணும். வாய் நிறைய நீ பாட்டின்னு கூப்பிடுறதுல நான் சந்தோஷத்தோட உன்னை கட்டி பிடிச்சி நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். அதெல்லாம் நான் நினச்சி பார்த்தாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மாதமே போனதே எப்படி போனதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நீ வளர்ந்து என் கூட பேசணும். நான் நீ பேசுகிறத பார்த்துட்டு நான் கண் மூடுறேன்னா கூட என்னுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும். அது இல்லாமல் என்னுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தா சொல்லிடுவோம். உடனே இங்கே தமிழ்ச்செல்வியுமே, அப்பத்தா இன்னும் அப்பத்தா இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க அப்பத்தா, நீங்கள் கடைசி வரைக்கும் 100 வயசு வரையும் நீங்கள் வாழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே, இன்னும் தமிழ், என்னைக்கா ஒரு நாள் நான் கண்டிப்பாக நான் சாக தான் போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் சாகிறதுக்குள்ளே உங்களை எல்லாமே சந்தோஷமாக சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் இங்கே நம்மளுடைய நிலைமை இப்படி வந்து முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் என்னுடைய ஆசையே நீயும் சேர்ந்தும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் அதுக்கு அந்த விஷயம் வந்து எப்போவுமே நடக்காது அப்படின்றத ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயுமே போகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தமிழ்ச்செல்வி எங்கே இருக்காளோ நான் அங்கே தான் இருப்பேன். ஆனால் அந்த வீட்டுக்காக தமிழ்ச்செல்வி எவ்வளவோ உயிர் தியாகம் பண்ணியிருக்கா. இங்கே வயிற்றுல குழந்தை இருந்தபோது கூட அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்ததும் இல்லாமல் ராஜாங்கம் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் தமிழ்ச்செல்வி நீ மட்டும்தான். அந்த வீட்டுக்காக நீ உழைச்சிருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், அந்த வீட்டுக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவங்க உன்னை பற்றியும் உங்கள் வீட்டாளுங்க பற்றிலையும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் அந்த வீட்டை விட்டு துரத்தி அமிச்சிட்டாங்க. ஆனால் உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கும் அவமானப்படுத்தினதுக்கும் அவங்க என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்கான பதிலை வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தாவை பார்த்து, அப்பத்தா நீங்கள் எனக்காக நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம் அப்பத்தா, நான் உங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். எனக்காக நீங்கள் அந்த வீட்டில் இவ்வளவோ நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கே ராஜாங்க மாமாவை இருக்கட்டும், அங்கே இருக்கிற சேது மாமாவை இருக்கட்டும், 2 பேருக்கிட்டையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சாகிற வரைக்குமே முயற்சி பண்ணிட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்பத்தா. நீங்கள் அப்படி ஒரு விஷயம் பண்ணது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களை
பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் உங்களை நான் இங்கே ரொம்பவே கஷ்டப்படுத்தி உங்களை வாழ வச்சுட்டதுனா என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த வீட்டில் எங்களுடைய வீட்டில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்து வசதியாக வாழ்ந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகிட்டேன்னா உங்களுக்காக பெரிய மாளிகையே கட்டி கொடுத்து அதில் உங்களை ராணி மாதிரி நான் வாழ வைப்பேன் அப்பத்தான்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க. உடனே இங்கே இருக்கிற அப்பத்தாவுமே தமிழ், நீ என்னை பெரிய மாளிகையெல்லாம் கட்டி என்னை ராணி மாதிரிலாம் வச்சு பார்த்துக்க வேணாம். நான் இப்போ இருக்கிற போதே சந்தோஷமாக தான் இருக்கேன். அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு நான் நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். நீ முக்கியம் அப்படின்றதுனால தான் இப்போ கூட நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கேன். இதெல்லாம் நீ புரிஞ்சிக்காம நீ எனக்கு மாளிகையும் கட்ட வேணாம், நீ எனக்கு எதுவுமே கட்ட வேணாம். எனக்கு கடைசி வரைக்கும் நீ எனக்கு நல்ல ஒரு மருமகளா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க ஈஸ்வரி அங்க தமிழ்ச்செல்விக்கு இவ்வளவு பெரிய கார் கொடுத்தது பிடிக்காம அந்த காரை வந்து கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து பறிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே அவங்களுடைய வீட்டில் இருந்து எங்கள் தமிழ்ச்செல்வியோடைய வீட்டுக்குமே வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ்ச்செல்வி எங்களுடைய காரை நீ உடனே இப்போ எங்கள் கையில் நீ சாவியை கொண்டு வந்து வைக்கணும். எங்கள் சேது கொடுத்த காரை எப்போதும் உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது. அது எங்களுடைய காரு, அது எங்களுடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிடவும் தமிழ்ச்செல்வி இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே, ஈஸ்வரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு சொந்தமான இங்கே எந்த ஒரு பொருளுமே கிடையாது. எங்களுக்கு துணி கடையில் ஒரு பம்பர் ஆஃபர் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை எங்களுக்கு ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ அந்த துணி கடை ஓனரை நீ போய் கேட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட நீ வந்து பேசணும், இல்லை பேசவே கூடாது, அதுவும் இல்லாமல் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற ஈஸ்வரி கிட்ட அங்கே அப்பத்தாவுமே பேசவும் உடனே ஈஸ்வரியும் அந்த துணிக்கடை ஓனர்கிட்ட யார் காரை கொடுக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த காரை கொடுக்க சொன்னதே சேதுதான் சொல்லிட்டு எனக்கு தெரியும். சேது தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மாதிரியுமே கேட்கவும் உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் சேது கொடுத்தானா இல்லை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏதாச்சும் நாங்கள் துணி எடுக்க போனோம், அந்த துணி கடையில் ஒரு ஆஃபர் இருக்குது, இந்த ஒரு ஷீட்டை எழுதி போட்டால் அதில் பரிசு வரவங்களுக்கு காரு, ரெண்டாவது பரிசு வரவங்களுக்கு பைக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் எதனா ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே எழுதி போட்டுட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் அதே மாதிரி எதாச்சியா எங்களுக்கு இப்படி ஒரு காருமே விழுந்துருச்சு. அந்த ஒரு பொறாமையில நீ வந்து இந்த காரை கேட்டுக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் சேது சொன்னா நீ அந்த காரை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த காரை எடுத்துட்டு போயிட்டு உடனே விற்று அந்த பணத்தை எடுத்து கொண்டு நீ அதை செலவு பண்ணணும், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இங்கே வரத்துக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? அதுவும் இல்லாமல் எங்ககிட்டலாம் பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரேட்ஸே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ பேசவே இங்கே கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அப்பத்தா அவ்வளோ சொல்லியுமே அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே அது சேதுடைய காசு, சேது தான் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய காரை வாங்கி கொடுத்துருக்கா. அந்த காரோடைய விலை என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா? அந்த காரு 50 லட்சம் ரூபாய். அந்த 50 லட்சம் ரூபாய் காரை அந்த துணி கடைக்காரு உங்களுக்கு கொடுத்துருவாங்களா? நல்லாவே யோசிச்சு பாருங்க. 50 லட்சம் ரூபாய் காரை உங்களுக்கு எப்படி வாரி கொடுத்துட முடியும்? 10,000 ரூபாய்க்கு நீங்க துணி எடுத்ததுக்காக இங்க 50 லட்சம் ரூபாய் காரை உங்களுக்கு இலவசமா எப்படி எடுத்து கொடுத்துட முடியும்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாமே யோசிச்சு பாருங்க. தமிழ் நீ நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு பம்பர் ஆஃபர் விழுந்துக்குன்னு சொல்லிட்டு சொன்ன இல்லையா? அந்த ஆஃபர் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரியுமே அங்க இருக்கிற ஈஸ்வரி சொல்லவும், என்னவே இருந்தாலையும் அந்த கடையில போர்டு இருந்துச்சு. அதுக்கு ஸ்பான்சர் வேணா இங்க சேது பண்ணிருக்கலாம். அந்த கடை உரிமையாளர் வந்து எங்களுக்கு அந்த பம்பர் ஆஃபரில் நாங்கள் வின் பண்ணால் அவங்க கார் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியுமே அவங்க வந்து ஒரு விளம்பரமும் பண்ணி அதை வந்து போஸ்டடாக அடித்து வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதை ஸ்பான்சர் பண்ணதுக்காக இங்கே அவர் வந்து இதுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லை. அந்த துணிக்கடையில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போன இடத்துல அது மாதிரி ஒரு லெட்டர் எழுதி போட்டோம். அதனால எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக எங்களுக்கு இப்படி ஒரு கார் விழுந்திருக்கு. அப்படி அவ்வளோதான். எங்கள் சேது வந்து
எனக்கு பர்சனலாக இப்படி ஒரு காரை வந்து அவர் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருபோதும் பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அப்படி இருக்கிறப்போ எங்கள் சேதுவை பற்றியோ இல்லை அந்த வீட்டை பற்றியோ இங்கே பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிடுங்க. என்னுடைய வாயை நான் திறக்காமல் இருக்க, அப்படின்னு என்னுடைய வாயை திறந்தனா என்னுடைய வார்த்தைகளால் உங்களுடைய மனசை காயப்படுத்திடும். அதனால தான் நான் சொல்கிறேன், மரியாதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ் செல்வியுமே சொல்லிடவும், உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே செருப்பில் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே இவ்வளோ சொல்லி குத்தம் இல்லை, இங்கே அங்கே இருக்கிறான் பாரு அந்த உதவாக்கறன் அந்த சேதுவை சொல்லி தான் இங்கே பெரிய பிரச்சனையே. அந்த அறப்பாயத்துக்காரன் இப்படி ஒரு வேலையை பண்ணாமல் இருந்ததுனானா நான் இந்த தமிழ் செல்விக்கிட்ட எதுக்காக இப்படி ஒரு கேள்வியை வாங்க போகிறேன். அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணதுனால தான் நான் இப்படி இவகிட்ட அசிங்கப்பட்டு நிற்கிறதா ஆயிடுச்சு. இவளை நான் என்ன தான் பண்ணுறதோ தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் இவளை நான் கண்டிப்பாக ஒரு வழிக்கு பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க. இங்கே அப்பத்தாவுமே ஈஸ்வரி மேலே பயங்கர கோவத்துலேயுமே அந்த விஷயத்த அவ எப்படி வந்து இங்கே சொல்லலாம், அப்படி சொன்னவ இந்த ஒரு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி சேதுக்கிட்டேயுமே எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி வந்த விஷயம், அந்த காரை கேட்ட விஷயம், இந்த காசு வந்து சேதுடையது அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம், எல்லா விஷயத்தையுமே அங்கே இருக்கிற அப்பத்தா வந்து சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சேது வந்து பயங்கர கோபமாகவும் அங்கே ஈஸ்வரி வந்த உடனே ஈஸ்வரியை பார்த்து, சின்னம்மா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க, துணிக்கடைக்காரர் உரிமையாளர் வந்து என்கிட்ட வந்து டொனேஷனாக அமௌண்ட்டு கேட்டார், அதனால் அவருக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை நான் கொடுத்தேன், அவர் என்ன பண்ணாலும் அது அவரோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுமே சொல்லிடுறாங்க. சேது சொன்ன உடனே அங்க இருக்கிற ஈஸ்வரியுமே ரொம்பவே ஷாக்கிங்கா பார்க்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.